ஹலோ கைஸ். இந்த மாதிரி நம்ம ரீபார்ன் ஆஸ் எனிமி ஃப்ரெண்ட்ஸ் மான்வோட எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் நம்ம இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் கைஸ். நம்ம மொத்த ஸ்பார்க் ஃபேமிலிக்குமே நான் விஷ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் முடிஞ்சால் 4:30 லைவ் வரதுக்கு பார்க்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் ப்ளீட் ஆகுதா, எல்லாருமே பார்த்துட்டு ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நிறைய சாப்பிட்ணும் அப்படி இப்படின்ட்டு அவர் டைலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப வெயிட் குறைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு, போக போக நீங்கள் ரொம்ப ஸ்கின்னி ஆகிட்டே போகிறீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலையே, மேபி நான் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணதுனால அப்படி இருக்கும் போலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ஓடுது இல்லையா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்க்ரீனை பிஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் மட்டும் கவர் ஆயிரும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு சில பேருக்கு அப்படி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நம்ம இதை ஆட் பண்ணது காப்பிரைட்காக தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஸ்டாமினா ட்ரைனிங் பண்ண என்னோட இது ரொம்ப ஹெல்த் ரொம்ப லோ ஆகிட்டே போகுது, என்னோட ஹார்ட்லேயுமே அந்த பெயின் பயங்கரமாக அதிகமாகிட்டே போகுது, என்ன விஷயம்னா எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லும்போது, நீங்கள் யுவர் ஹைனஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக்கப் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நோஸ் ப்ளீட் எதுக்கு செக்கப் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் அவங்களோட சர்வெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த பர்சனல் ஹாபினால் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டு, அதாவது ஆக்சுவலாக அந்த நோஸ் ப்ளீட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் உண்மையாகவே ஓகேயாக தான் இருக்கீங்களா, அவங்களோட பாடி கண்டிஷன் தான் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னோட இமேஜை ருயின் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போல், என்ன இன்னைக்கு வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோட கிளாத்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் நம்ம ஹீரோட ஹெல்த் இருக்கு இல்லையா, இந்த ஹெல்த் கண்டிஷனை பற்றி இந்த பேலஸில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமாக போய் எலான் மேனஸில் பார்த்துடணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு இந்த லஞ்ச் இருக்கும், பிரின்ஸ் லஞ்ச் இது பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாரையுமே ஒன் பை ஒன்னாக மீட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுன்னா, அதாவது கிங் கூட எல்லாரும் பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போது டைம் இருக்கிறதுனால ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிடுறாராமா. அதனால நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா லைட்டாக நர்வஸாக இருக்கான். ஏன்னா ப்ரைவேட்டாக அவங்க அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதாவது இந்த கிங்கை பார்க்க போகிறான். அதனால் ஒரு மாதிரி பயத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறான். உள்ளே கிங் உட்காந்துருக்காரு. அவரோட பேர் ரொமைன்லி ரியூன் கைரிஸ். கைரிஸோட கிங் இவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்காத மாதிரி தான் இக்னோர் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்னை ஒரு இக்னோர் பண்ணுறாரா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். ஏன்னா லைக் இது கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சமாளிச்சுக்கிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே உட்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், உங்களுக்கான 38th பர்த்டே இதுன்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாம் நீ இப்போ கொஞ்ச நாளாக எப்படி இருக்க, நீ பார்க்க நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வந்திருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுப்பில் உட்காந்துருக்கான். அவரோட மொத்த சன்மே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உட்கார வச்சார்னா அவருக்கு இந்த கான்வர்சேஷனில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் அவர் எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இப்படி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஈவன் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டியை வச்சு இந்த கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்களே அவரோட சொந்த பசங்க, இதே வேஸ்ட் ஆஃப் டைமாக பார்க்குற ஒரு ஆளாமா இவரோட கேரக்டர் பார்த்துக்கோங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் இதுக்கு மேலே எந்த மெஸ்மே ஃபேமிலி நடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாரு. அவருக்கு அவரோட பசங்களை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் எல்லாரையோட டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். செகண்ட் பிரின்ஸ் ஆல்கோஹால்னு இருப்பான். அதுவும் இல்லாமல் டோட்டலாக சண்டைக்கு தான் பார்த்தீங்கன்னா போவான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த குயினுக்கு பார்த்தீங்கன்னா எனஃப் பவர் இருக்குது. லைக் கிங்கே போட்டு தள்ளுற அளவுக்கு பவர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களில் யாரோ தான் என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, யார் என்னை கொல்றதுக்காக அசசின் அமுச்சு வச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த குயினவே காட்டுறாங்க. உங்களோட பேர் செலஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது லைக் சைடில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியா, அங்கே இருக்கார் பற்றி, அவர் தான் பிரின்ஸ் கேலியன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போது அப்படியே பப்ளிக்கில் வெளில வரான். அந்த மாதிரி பிரின்சஸ் அப்பியர் ஆவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஹீரோ வரோம். அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, பீப்புள்ஸ்லாம் பார்த்துட்டு லைக் ரொம்பவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸ் பிளான்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் நல்லா குடிச்சிட்டே வந்திருப்பான். அப்போ சொல்கிறாங்க, உன்னை தான் குடிக்க வேணான்னு சொன்னால எதுக்கடா குடிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கேலியன் ராயன் கைரிஸ் வராருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு இந்த ரூமர்ஸ் தான் உண்மை தான் போல்,
பிரின்ஸுக்கு வந்து பிளாக் ஹேரும் ரெட் ஐஸும் இருக்குது, அப்படியே பார்க்க சிஸ்பானியன் மாதிரியே இருக்கார். ஸோ அவரோட ஃபேஸ் வந்து முதல்ல கவர் பண்ணி வச்சிருந்தாரு, பட் இப்போ வந்து அப்படி இல்லை, கட் பண்ணி லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து ரெட் ப்ரூச் கூட வந்து வியர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ரெட் கலர் நெக்லஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ரெட் ப்ரூச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு லைக் இது வந்து ஒரு டிக்ளரேஷனாக வந்து அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே யார் பின்னாடியும் மறைய மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி நான் சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு அவரோட சர்வெண்ட் வந்து பிரின்ஸ் ஏன் வந்து எல்லாரும் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான் நம்ம அழகாக இருக்கும்ல அதனால தான் நம்ம சொல்லிட்டு சும்மா பேசி சமாளிச்சுட்டு போகிறாங்க. இப்போ தான் மெயினாக ஒரு ஆள் வந்து மெயினாக காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபேமிலி இருக்குல்ல, கைரிஸ் ஃபேமிலியோட லைக் கம்ப்ளீட்டாக லாயல்ட்டி காட்டுற ஒரு ஃபேமிலி தான் இவங்க. ஸோ இவங்க தான் வந்து சோல் டியூக் ஃபேமிலி, கைரிஸோட சிக்ஃப்ரீட், அதாவது சைக்ரெட் ஃபேமிலின்னு கூட சொல்லிக்கலாம், சைக்ஃப்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லைக் பயங்கரமான பவர் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ்க்கு மேலே கைரிஸ் கிங்டம்க்கு வந்து லாயலாக இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இவர், லைக் இவங்க வந்து ஜென்ரேஷனாக வருவாங்க இல்லையா. ஸோ இதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர். ஸோ இவரோட பேர் வந்து டியூக் ஸ்லைமன் ஹான் சைக்ஃப்ரீட். ஸோ டியூக் ஸ்லைமன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா கைரிஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப லாயல்ட்டியோடு இருக்க ஒரு ஃபேமிலியாகும். லைக் ஈவன் தோ பயங்கர பவர் இருந்தாலும் அவங்கள வந்து அப்போஸ் பண்ண மாட்டாங்களாம். நம்ம ஹீரோவுமே வந்து இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடும். அப்போ சரி நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டாக மானா ரிலீஸ் பண்ணோன்னே அவர் வந்து திரும்புறாரு. அதை பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ கிங் வந்து என்னை வந்து லைக் கங்க்ராச்சுலேட் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களோட சர்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம மானஸில் வந்து பார்க்கணும் இல்லையா, எலான் மானஸில் அவர் வந்து ஆக்சுவலாக போன பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரண்ட் கேட் வரைக்கும் வந்துட்டு இன்விடேஷன் இல்லைன்ட்டு அமுச்சு விட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து வந்திருக்கும். பட் இந்த வாட்டி அப்படி விடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மானஸிலுமே நிற்பார். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட இன்விடேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ரெஃப்யூஸ் பண்ணுறீங்களா, என்னோடய பேர் எலான் மானஸில் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து கேட் கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து டியூக் சைக்ஃப்ரீட், அதாவது சைக்ரெட் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தான் டியூக் சைக்ஃப்ரீட். ஸோ சைக்ரெட் ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைரிஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப லாயல்ட்டியாக, அதாவது 500+ இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி காமிச்ச ஒரு ஃபேமிலி. ஆமாம், இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகும். அதுவும் இல்லாமல் போன லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லாஸ்ட் லைஃப்பில் எலான் மானஸில் வந்து வந்திருப்பார். பட் இவனுக்கு வந்து இன்விடேஷன் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டு அசிங்கப்படுத்திட்டு தான் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்லாம் பரவி இருக்கும். பட் இந்த வாட்டி நான் அவரை கண்டிப்பாக மீட் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஹார்ட்டில் 3 அந்த மேஜிக் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவனோட ஹார்ட்டில் அப்பப்போ அந்த ஒரு மாதிரி ஆகுறது. ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எலான் மானஸில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பின்னாடி வழியாக குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துடுறான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுல சர்வெண்ட், அவரை பற்றியே நம்மளுக்கு வந்து அடுத்த எபிசோடில் தான் வந்து தெரிய வரும். ஸோ அவருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள் தான். ஸோ நம்ம வந்து போக போக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நியூரை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக லைக் ரொம்ப பார்த்து பத்திரமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு ரைஸ் இயராக இருக்கும், ரிடம்ஷனாக இருக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து லைக் இன்றைக்கே வந்து இன்னொரு எபிசோட் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன், லைவ் வந்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.